தமிழகத்தில் அரசு பணியிடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே 3% இடஒதுக்கீட்டு நடைமுறை பின்பற்றப்படுகிறது. இந்நிலையில் நடைமுறையில் இருந்த 3% இடஒதுக்கீட்டினை 4% உயர்த்தி வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். பொதுத்துறை நிறுவனங்கள், வாரியங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் இந்த 4% இடஒதுக்கீட்டு முறை பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள், அரசு உள்ளாட்சி அமைப்புகள், அரசின் நிதியுதவி பெறும் அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டு பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 4%ம் 4 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அதன்படி பார்வை குறைபாடு உடையோருக்கு 1%, செவித்திறன் குறைபாடு உடையோருக்கு 1%, கைகால் பாதிப்புடையோருக்கு 1%, புற உலக சிந்தனையற்ற மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கு 1% இடஒதுக்கீடு வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது.